இன்னைக்கு தமிழகத்தில் வந்து சென்னையே வந்து ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு செய்தி நடந்திருக்கு. அதுல ம், முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் வந்து கைது ம், நடவடிக்கை. இதுல நீங்களும் கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க. ஒரு அருவருப்பான, ஆபாசமான ம், பேச்சை வந்து ம், உதயநிதி ம், அவர்கள் பேசியிருக்கிறாருன்னு. ம், இத நீங்க ம். எப்படி மேம் இந்த கைத பார்க்குறீங்க? இல்ல நான் இந்த கைது வேணுமா வேண்டாமான்னு நான் கூட நினைச்சேன். ஏன்னா வந்து கோர்ட்டுக்கு போயட்டும், கோர்ட்டுக்குள்ள போய் அவங்க சட்டம் தன் கடமையை செய்யட்டும்னு தான் நானும் நினைச்சேன். ம். ஆனா உதயநிதி கைது நடவடிக்கை ஏதோ ஒரு பெரிய தியாகம் செஞ்சுட்டு கைது நடவடிக்கை செய்யறது போலவும், தன் மேல தப்பே இல்லைன்றவும், ஆட்சியாளர்களும் முட்டாள்கள் அப்படின்னு சொல்ற ஒரு ஆணவம் இதெல்லாம் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ம். இன்னொன்று, யார் வேணாலும் சில கருத்துக்களை சொல்லலாம். ஒருவேளை என்னோட கருத்துக்கள் அவர்களை புண்படுத்தி இருந்ததுன்னா, நான் அதை திரும்ப பெறுகிறேன்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. நிச்சயமா. ஆனா நான் திமுக கிட்ட அந்த மாரி ஒரு மனிதாபிமானத்தையோ, ஒரு நாகரிகத்தையோ எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கூட, ம். செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு அதுல தப்பு இல்லன்றாங்க பாருங்க. அது ரொம்ப தவறான கருத்துன்றது எனது கருத்து. கண்டிப்பா. ஆனா கோர்ட் உத்தரவை மீறியும் வந்து கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இல்ல அவங்க சட்ட ரீதியா பேசுவாங்கப்பா. நம்ம சமூக ரீதியாக தான் பேச முடியும். எங்களுக்குல சட்ட ரீதியாகலாம் என்னால பேச முடியாது. சமூக ரீதியா அவங்க செய்யறது தப்பு. நான் கூட கைது நடவடிக்கை அளவுக்கு போகணுமா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் பேசுற பேச்ச பார்த்தா, இந்த ஆணவத்திற்கு நாம பதிலே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? நான் நிச்சயமா. பேசலன்றாரு. என்ன வேணாலும் பண்ணுங்கன்றாரு. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் முட்டாளுங்கன்றாரு. என்னமோ போலீஸ் வேன்ல இருந்து என்னமோ ஒரு தியாகியை கைது செய்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு போறாரு. அப்ப நீங்க பேசுறதெல்லாம் நீங்க பெண்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க. ஆனா அத பத்தி கவலைப்பட மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல திமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருடைய பேச்சுக்களுமே வந்து இதே போலதான் இருக்கிறது. ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினது, மார்க்கண்டேயன் பேசினது, இன்னைக்கு வந்து கண்டனத்தோட விட்டுவிட்டது பொன்முடி அவர்களுடைய பேச்சை. இது எல்லாமே அடுத்தடுத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து, இது தொடர்ந்து தான் இருக்குமா? எதிர்க்கட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆணவம் இதுக்கு இருக்கிறதோ இப்ப வரைக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல மேம். இல்ல உதயநிதி போன்றவர்களுக்கு அவங்களோட தொண்டர்கள் பாத்தீங்கன்னா, எவ்வளவு அழுக்கு மனசோட இருந்திருப்பாங்கன்னா, ஒரு பிரபலமான நடிகையோட பேர அங்க சொல்றாங்க. சரி ம். சொன்னது தப்புன்னா, தப்புன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு ட்விட்டர்ல எப்படி எழுதிட்டு இருக்காங்க பாருங்க. என்னெல்லாம் எப்படி எழுதுறாங்க நீங்க பாருங்க. ம். அப்போ நீ எதுலயும் நீ திருந்தவே மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா. அதனால பெண்களே நான் நினைக்கிறேன் திமுக தலைவர் ஒரு கண்டனம் சொல்லியிருக்க முடியாதா? பேசியிருக்க கூடாது. அப்படி பேசுனது தப்புன்னா, உடனே வந்து நாங்க வருந்துகிறோம்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ கண்டிப்பா. ஆணவத்துல நான் என்ன வேணாலும் பேசுவேன். அப்படிதான் இருக்கணும்னு சொன்னா, அதை யாரும் ஒத்துக்கொள்ள முடியாது என்பது எனது கருத்து.